Hello students, welcome to Hiba Max. 10th standard social science ஓட important questions இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். எல்லா கொஷினும் தெரிஞ்சுதா, இதெல்லாம் தெரியலை, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? அண்ட் இப்போது சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான லெசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு சோஷியல் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னையும் சேர்த்து. நானும் ஸ்கூல் படிக்கும்போது சோஷியல் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தெரியும். அதனால் இப்போது என்ன மாதிரி கொஞ்சம் பசங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ். ஜியாகிரஃபியில் 1 2 3 4 5, சிவிக்ஸில் 1 2 3 4, எக்கனாமிக்ஸில் 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நான் வெறும் 14 லெசன்ஸ் தான் தரேன். அதில் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் ரொம்ப கம்மி தான் கொஷின்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டே நீங்கள் ஹிஸ்ட்ரி சைட் போக வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் வாங்க. ஹிஸ்ட்ரிலேயும் 1 3 7 8 9, ஏன்னா இதில் தான் அதிகமாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு, சரிங்களா? 2 4 5மே முக்கியம்தான், எல்லா லெசனுமே முக்கியம் தான். நான் சொல்கிறது, நான் பாஸே பண்ணதில்லை இது வரைக்கும், இல்லைனா நான் ரொம்ப கம்மியாக தான் மார்க் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த லெசன்ஸ். அண்ட் புக்கு பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லா லெசனோடதும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் 5th ரோம் லெட்டரில் 1 2 3 4 5, 6th ரோம் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க, எப்போவுமே அது வந்துடும்ன்ற மாதிரி ஒரு கொஷினை. அண்ட் 2 4 வேர்ல்டு மேப்பு ஃபர்ஸ்ட் லெசனில் வர்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதர் வேர்ல்டு மேப் பாருங்கள், இல்லைன்னா இந்தியா மேப் ஒன்று, தமிழ்நாடு மேப் ஒன்று. ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் ஏதாவது ஒரு மேப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு இது பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மேப்லாம் தெரியுதோ எல்லாமே பார்த்து வச்சுடுங்க. மேப்லையும் நம்ம சாய்ஸ் வைக்க வேண்டாம், சரிங்களா? அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட இம்பார்ட்டன்ட் மேப்போட கொஷின்ஸை, டிஸ்டிங்விஷ் கொஷின்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் தரேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் எக்ஸாம்லேயும் நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு என்னால் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தர முடியுமோ அதெல்லாம் நான் தரேன், சரிங்களா? அப்புறம் யூனிட் 2 1 2 3 4 தேர்ட் கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 6ல் 1 and 3, யூனிட் 3ல் 1 2 3 5 6 1 and 2. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் 4th லெசன் 2 3 4 5, 6ல் 1, யூனிட் 5, யூனிட் 5ல் 1 3 4 1 2 3 அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறமா கூட எழுதிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ், ஏன்னா கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்லேயே கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது, சரிங்களா? நீங்கள் 100 எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், அடிஷ்னல் கொஷின்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் வர்றது, பிடிஏ கொஷின்ஸ்ன்னு சொல்கிறது, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், சரிங்களா? அண்ட் சோஷியலில் சென்டம் ஈஸியாக எடுக்கலாம், ஏன்னா நமக்கு கால்குலேஷன் எதுவுமே கிடையாது, நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான், சரிங்களா? யூனிட் 6ல் 1 2 3 5, அப்புறம் 6th ரோம் லெட்டரில் 1 and 2, அப்புறம் வேலு நாச்சியார் பற்றின கேள்விகள் வருது. அப்புறம் யூனிட் 7 பாருங்கள், எல்லாமே கம்மி கொஷின்ஸ் தான், இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. யூனிட் 8 நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த கொஷினை மட்டும் படித்தா நான் சென்டம் எடுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்போவுமே 80% வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். 80% மேலே நீங்கள் போகணுன்னாலே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துடணும், ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இதை மட்டும் படித்தா போதுமா, கமெண்ட்டில் வந்து இதை மட்டும் படித்தா போதுமா, இதையும் படிக்கணும், இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறதையும் படிக்கணும். நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோஸில் சொல்லிவிடுவேன், சரிங்களா? அதனால் எல்லாமே பார்க்கணும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அடுத்து 9th கொஷின், 9th யூனிட்டோடது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 10th யூனிட், ஸோ ஹிஸ்ட்ரியோடது முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? அடுத்து ஜியாகிரஃபி யூனிட் 1ஓட கொஷின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும், கிவ் ரீசனும் எல்லா லெசனில் இருக்கிறதையும் படிச்சிடுங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் நீங்கள் எல்லாமே படிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக கேட்குறது ஐலண்ட்ஸ் பிலாங்கிங் டு இந்தியா, அப்புறம் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் என்னென்னு. அப்புறம் யூனிட் 2ஓடது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3ல் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்குது. டெரஸ் ஃபார்மிங்னா என்ன, வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப், சரிங்களா? சாரி, நான் ரொம்ப நாள் கழிச்சு டைப் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து நேம் எனி 4 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா with the states benefited by it.
அப்புறம் யூனிட் 4ல் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் 5 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 6, நெக்ஸ்ட் யூனிட் 7. நான் ஒரு சில இடத்துல ஆல்னு கொடுத்துருப்பேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் முக்கியம், எல்லாமே பார்க்கணும் சரிங்களா. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்குது. வாட் இஸ் பே, ரைட் அபவுட் ரோட் சேஃப்டி ரூல்ஸ்லாம் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம் சரிங்களா. அடுத்து சிவிக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2 ஓடுது. அடுத்து யூனிட் 3 வேரியஸ் வைட்டல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். இதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் படித்து வச்சுருங்க. அடுத்து யூனிட் 4ல் வந்து பான்ஷீல், அப்புறம் 2 பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை. நெக்ஸ்ட் யூனிட் 5ல் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸு. அவ்வளோதான், சிவிக்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அதில் வாட் இஸ் எக்கனாமிக் க்ரோத், இது வந்து அடிஷ்னல் கொஷின். அப்புறம் யூனிட் 2ல் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துருங்க. யூனிட் 2ல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்குது. ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன், நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், க்ரோத் ஆஃப் எம்என்சி. அப்புறம் யூனிட் 3 அதில் அடிஷ்னல் எதுவும் இல்லை. அப்புறம் யூனிட் 4ல் கார்ப்பரேட் டேக்ஸ்னால் என்ன, ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ்னால் என்ன. அப்புறம் யூனிட் 5ல் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமும் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமும். அவ்வளோதான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியாகிரஃபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் வீடியோவும் வரும், பட் இருந்தாலும் நான் இப்போவே சொல்லிடுறேன் சரிங்களா. ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சிவிக்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், லாஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி எடுங்க. நான் இதை எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி முடிச்சுடுங்க, ஈஸி, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வாங்க சரிங்களா. எப்போவுமே இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி படித்தது நீங்கள் ரீகால் பண்ணலான்னா எக்ஸாமில் மறந்துடும். நிறைய பேர் நான் சொல்லும் போது கமெண்ட் சொல்லிடுங்க, ஆமாம் எனக்கும் எக்ஸாமில் இது மறந்துடுது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இது எனக்கு தெரியும், இந்த கொஷின் எனக்கு தெரியும், ஓகே. ஆனால் அதை ரீகால் பண்ணலான்னா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்குமே அப்படி தான். நாங்கள் வந்து லெசன்ஸ் அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எங்களுக்குமே ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், நமக்கு டைம் இருக்குது. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்னால நமக்கு வந்து அந்த படிக்கிற மைண்ட் செட் வராது. பட் யோசிச்சு பாருங்களேன், இந்த எக்ஸாம் முடிச்சாலும் கொஞ்ச நாள் லீவு, ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதனால் இந்த எக்ஸாம் நல்லபடியாக படிக்கணும் சரிங்களா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.